அனைவருக்கும் வணக்கம். பாரதிய ஜனதா கட்சி ஏதோ தன்னை ஒரு புனிதமான கட்சி என்கிற முறையிலும், மற்ற எதிர்க்கட்சிகள் எல்லாம் குறிப்பா தமிழ்நாட்டில் இருக்கிற பல கட்சிகள், ஆளுகிற கட்சி உட்பட ஊழல் இருந்த கட்சி என்கிற மாதிரி தினம் தினம் அறிக்கை விடுகிறது, தினம் தினம் பேட்டி அளிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா உண்மையிலேயே இன்னைக்கு காலையில பத்திரிகையில வந்திருக்கிற செய்தி, யார் இந்த நாட்டுல ஊழலுடைய மொத்த உருவமா இருக்கிறாங்கிறத வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கு. குறிப்பா 2024-25 ஆண்டுகளில் பாரதிய ஜனதா கட்சி இந்த நாட்டில் இருக்கிற பெரிய தொழில் நிறுவனங்கள், கார்ப்பரேட் நிறுவனங்களிடம் தேர்தல் நிதியாக பெற்றிருக்கிற தொகை 6088 கோடி என்று செய்தி வெளிவந்திருக்கு. அதாவது பாரதிய ஜனதா கட்சியே அதிகாரப்பூர்வமாக தேர்தல் ஆணையத்தை கொடுத்திருக்கிற கணக்கில் தங்களுடைய கட்சிக்கு 6088 கோடி ரூபாய் இந்த ஆண்டுக்கு மட்டும் தேர்தல் நிதி நாங்க வசூல் பண்ணிருக்கோம் அப்படின்னு அவங்க தெரிவிச்சிருக்காங்க. அப்படின்னு அவங்க தெரிவிக்காது எவ்வளவு இருக்குன்னு நமக்கு தெரியாது. கடந்த ஆண்டு நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4000 கோடி, அதாவது 3927 கோடி ரூபாய் கடந்த 23-24 ஆண்டுகள்ல அவங்க பெரிய தொழில் நிறுவனங்கள்கிட்ட, கார்ப்பரேட் முதலாளிகள்கிட்ட தேர்தல் நிதியா வாங்கியிருக்காங்கிற செய்தி வந்திருக்கு. அப்போ ஒட்டுமொத்தமா இந்த நாட்டுல கார்ப்பரேட் நிறுவனங்கள், பெரிய பெரிய தொழில் நிறுவனங்கள், இப்படிப்பட்ட நிறுவனங்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு இந்த அளவுக்கு நிதி கொடுக்குதுன்னு சொன்னா அவங்க என்ன நிதி தேர்தல் நிதியா பேருது? தேர்தல் நிதிங்கிற பேர்ல அவங்க ஏற்கனவே இந்த கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு பல சலுகைகளை வாரி வழங்கினதும், அதுக்கு வாங்கக்கூடிய ஒரு கமிஷனை தான் இன்னைக்கு தேர்தல் நிதி என்கிற முறையில் அவங்க வாங்கிட்டு இருக்காங்க. ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்த போது தேர்தல் பாண்ட் என்கிற ஒரு முறையை அறிமுகப்படுத்தினாங்க. அதன் மூலம் 3-4 வருஷம் ஏராளமான பணத்தை வாங்கி குவிச்சாங்க. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தேர்தல் பாண்ட் என்பதே தப்பு, இதை அனுமதிக்க கூடாது என்று உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கடைசியில உச்சநீதிமன்ற விசாரணை ஏத்துக்கிட்டு இந்த மாதிரி தேர்தல் பாண்ட் என்று வசூலிப்பது சட்ட விரோதம் என்று பகிரங்கமா தீர்ப்பளிச்சாங்க. ஒரு பெரிய ஊழலுடைய அடையாளம் தான் இது என்று உச்சநீதிமன்றமே சொல்லிச்சு. ஆகவே உச்சநீதிமன்றம் அப்படி சொன்னதுக்கு பிறகு இப்ப தேர்தல் பாண்டுங்கிறதுக்கு பதிலா தேர்தல் ட்ரஸ்ட்ங்கிற பேர்ல இப்ப பணம் வசூல் பண்றான். இன்னும் சொல்ல போனா பாரதிய ஜனதா கட்சி அகில இந்திய பூரா எப்படி இருக்குன்னு நம்ம பாக்கணும்னா, பக்கத்துல இருக்கிற பாண்டிச்சேரி மாநிலத்தில் நடக்கிற ஊழல், பெரிய ஊழல் நினைச்சாலே நமக்கெல்லாம் அதிர்ச்சியா இருக்கு. பாண்டிச்சேரி மாநிலம் ஒரு சின்னஞ்சிறிய மாநிலம். என்ஆர் காங்கிரஸ், பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி ஆட்சி அங்க நடக்குது. இப்ப கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 5 ஆண்டு முடிந்து அடுத்த தேர்தலை சந்திக்கிற இந்த நேரத்துல ஊழல்ல மொத்த உருவமா இன்னைக்கு அந்த கூட்டணி ஆட்சி இருக்குங்கிறது நம்ம பாக்குறோம். அந்த கூட்டணி ஆட்சி நடத்தி ஊழலுடைய மொத்த உருவமா இருக்கிறவங்க தான் தமிழ்நாட்டுல நாங்க ஊழல் இல்லாத ஆட்சி அமைக்க போறோம் அப்படின்னு கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. எனவே நீங்க எப்படி எந்த அளவுக்கு மோசம்னு கிட்டத்தட்ட பார்த்தா எல்லா துறையிலேயும் ஊழல், லஞ்சம் அளவு கடந்து, அதாவது கட்டுப்பாடற்ற ஊழல் முறைகேடு அங்க தலைவிரித்து ஆடுகிற காட்சியை நம்மால பார்க்க முடியுது. அதாவது ஏற்கனவே கோயில் நிலங்களை ஆக்கிரமிச்சு அதுல நடைபெற்ற ஊழல், அதன் மீது வழக்கு, அதுல பல அமைச்சர்கள் பல பேர் கைது, பல அதிகாரிகள் கைது என்பது தொடர்ந்துகிட்டே இருக்கு. அதே மாதிரி பல உயர்மட்ட அதிகாரிகள் உட்பட பல துறையில் நடந்த முறைகேடு சொன்னா கைது பண்ணிருக்காங்க. இப்ப சமீபத்துல கடைசியா வந்திருக்கிற ஒரு ஊழல் தான் எல்லாரையும் உலுக்கி எடுக்கிற மாதிரியான ஒரு பெரிய ஊழல் முறைகேடு நடந்திருக்கு. அதாவது பாண்டிச்சேரி மாநிலத்துல அதிகமான மருந்து கம்பெனிகள் மருந்து தயார் பண்ணி இந்தியாவுடைய 16 மாநிலங்களுக்கு அந்த மருந்துகளை சப்ளை பண்ணிருக்காங்க. ஆக்ராவில் இருக்கக்கூடிய ஒரு மருந்து கம்பெனில இருக்க அந்த சப்ளை மருந்து வாங்கி சோதிச்சு பார்த்த போது அது ஒரு போலி மருந்து என்பதும், ஒரு தரமற்ற மருந்து தயாரிச்சு அங்க அனுப்பிச்சிருக்காங்கிறது தெரிய பாண்டிச்சேரியில அது தயார் பண்ணக்கூடிய கம்பெனியை சீல் வச்சு அதனுடைய உரிமையாளர்லாம் இப்ப கைது பண்ணி அவர் ஜெயில இருக்கிறார். கிட்டத்தட்ட பார்த்தா அதை ஒட்டி நடந்திருக்கிற ஒரு 5-6 மாசமா நடந்திருக்கிற இந்த மொத்த நிகழ்வை பார்த்தா ஒரு 10,000 கோடி ரூபாய்க்கு மேல ஒரு தரமற்ற மருந்து பொருளை உற்பத்தி செய்து இந்தியாவுடைய 16 மாநிலங்களுக்கு ஏற்றுமதி பண்ணி விற்பனை பண்ணியிருக்காங்க. அதாவது உயிர் காப்பதற்கு நாம சாப்பிடுறதுதான் மருந்து, அந்த மருந்தையே விஷமாக்கக்கூடிய அளவுக்கு ஒரு தரமற்ற போலி மாத்திரைகளை தயார் பண்ணி, போலி மருந்தை தயார் பண்ணி இன்னைக்கு நாடு பூரா வியாபாரம் பண்ணி உண்மையிலேயே பல மக்களுடைய உயிருக்கு ஆபத்து விளைவிக்கக்கூடிய காரியத்தை இந்த கம்பெனி செஞ்சிருக்கு. ஒரு 10,000 கோடி ரூபாய்க்கு மேல முறைகேடு நடந்திருக்குன்னு தெரியுது. இதுல ஒரு முக்கியமான கம்பெனியா கைது செய்யப்பட்டிருக்கிற திரு ராஜாங்கிறவரு நேரடியா இங்க இருக்கிற அரசியல் செல்வ ஆளுங்கட்சி கூட்டணி தலைவரோடு சென்று மத்திய அமைச்சர், நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமனை பார்த்து அவருக்கு வங்கி லோன் உட்பட ரெக்கமெண்ட் பண்ணிருக்க அந்த செய்தியெல்லாம் பத்திரிகையில வந்திருக்கு. இப்ப ஆளுகிற கூட்டணியை சார்ந்திருக்கிற பல பிரமுகர்கள் கைது பண்ணப்பட்டிருக்காங்க. ஆகவே இந்த மாதிரி மருந்தை தயார் பண்ணி ஒரு தரமற்ற மருந்தை மக்களுடைய குழந்தையிலிருந்து வயது முதிர்ந்த அத்தனை பேருடைய உயிருக்கு ஆபத்து விளைவிக்கக்கூடிய போலி மருந்தை தயார் பண்ணி வைத்திருக்கக்கூடிய ஒரு பெரிய ஊழல் முறைகேடு அங்க நடந்திருக்கு. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் இதை சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று நாங்கள் வற்புறுத்தினோம். அது மட்டும் இல்ல,
இவ்வளவு பெரிய முறைகேடு இப்போ வந்து கூட்டணி ஆட்சியில் இருக்கக்கூடிய பல பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. ஆனா அரசாங்கம் மாநில முதலமைச்சரா நம்ம ரங்கசாமி அவர்கள் நீடிச்சுக்கிட்டு இருக்கிறார். நான் என்ன கேட்கிறேன்னா, இந்த ஆட்சியில இவ்வளவு பெரிய ஊழல் நடக்குது, அதுல சம்பந்தப்பட்டவங்க கைது பண்றாங்க. அப்படின்னா அந்த ஆட்சி எப்படி இருக்கு, நீடிக்க முடியுங்கிறது கேள்விக்கு அவங்க பதில் சொல்லணுமா இல்லையா? எனவே வருகிற 5ஆம் தேதி புதுச்சேரி கோட்டையை முற்றுகைப்படுகிற அளவுக்கு இந்த மருந்து, போலி மருந்து தயார் பண்ணி அதை வியாபாரம் பண்ணிருக்கக்கூடிய அதுல சம்பந்தப்பட்டிருக்கிற அவ்வளவு பேரையும் ஒருத்தர் கூட விடாமல், இதனால யார் யார் சம்பந்தப்பா அவ்வளவு பேரையும் கைது பண்ணி அவங்கள குற்றவாளிக்குள்ள நிறுத்தம். 2வது, இந்த போலி மருந்து உட்கொண்டதுனால மக்களுக்கு ஏற்பட்டிருக்கிற பாதிப்பு என்ன என்பதை விரைவா வந்து ஒரு குழு அமைச்சு, மருத்துவ குழு அமைச்சு, உயர்மட்ட குழு அமைச்சு எல்லா மாநிலங்களுக்கும் சென்று இதை வந்து விசாரிச்சு, அதனால் பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்காங்கன்னா அவங்களுடைய உடல்நலத்துக்கு கேடு இருக்குன்னா அதை போக்குவதற்கு சரி செய்ய புதுச்சேரி அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேணும்னு கேட்டுது. அதே மாதிரி இதுக்கு முழு பொறுப்பெடுத்து முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணணுங்கிறதும் நாங்க கேட்க விரும்புகிறோம். இது வந்து ஊழல் மட்டும் இல்லை, நீங்க ஒவ்வொரு துறையா எடுத்து பார்த்தா ஒவ்வொரு துறையிலையும் மிக மோசமான, பாண்டிச்சேரி மக்களுக்கு காவு கொடுக்கிற, நலனை காவு கொடுக்கிற அப்படிப்பட்ட திட்டங்களை தான் அவங்க நிறைவேற்றிருக்காங்க. உதாரணமா பாத்தீங்கன்னா, கல்வியில பாண்டிச்சேரியில ஏற்பட்டிருக்கிற சீரழிவு இந்தியாவில் எங்கேயுமே ஏற்பட்டிருக்காங்க. 100% சென்ட்ரல் போர்டு CBSE பாடத்திட்டத்தின் கீழே பள்ளி நடத்தக்கூடிய மாநிலமா பாண்டிச்சேரி மாநிலம் தான் இருக்கு. அதாவது பல மாநிலங்கள்ல CBSE பாடத்திட்டமும் இருக்கும், மாநில கல்வி திட்ட பாடத்திட்டமும் இருக்கும். எதை விரும்புறாங்களோ மாணவர்கள் படிக்கலாம். 100% CBSE பாடத்திட்டம்னா அங்க தாய்மொழி கல்விக்கு வேலையே கிடையாது. தாய்மொழியை படிக்கிற வாய்ப்பே பாண்டிச்சேரி மாணவர்களுக்கு கிடையாது. அதே ஸ்டேட் போர்டு இருந்துச்சுன்னா அதுல தாய்மொழியில படிக்கலாம், பயிற்று மொழியிலேயே தமிழ் பாடத்திலேயே பாடமொழியிலேயே பயிற்று படிக்க வாய்ப்பு இருக்கு. அதான் நம்ம வேணும்னு கேட்கிறோம். ஆனா இப்ப முழுசா வந்து மாநில பாடத்திட்டத்தை ஒழிச்சிட்டு மத்திய பாடத்திட்டத்தின் அடிப்படையில், CBSE பாடத்திட்டத்தின் அடிப்படையில் கல்வித்துறை செயல்படுவதனுடைய விளைவு இன்னைக்கு தாய்மொழி கல்வி என்பது அறவே இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு மாநிலமா புதுச்சேரி மாநிலம் மாறி. எனவே இப்படி கல்வியை சீரழிக்கிறாங்க, விவசாயத்தை சீரழிக்கிறாங்க, தொழில் சீரழிஞ்சு நடக்குது. பாண்டிச்சேரியில் நடக்கக்கூடிய ஒரே வியாபாரம் மது போதை வியாபாரம் தான். நீங்க பாண்டிச்சேரி மக்கள் தொகை எவ்வளவு, அங்க உற்பத்தி ஆகக்கூடிய மது எவ்வளவு, கிட்டத்தட்ட நீங்க பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரியில உற்பத்தி பண்ணக்கூடிய மது பல மாநிலங்களுக்கு கடத்தப்படுகிற செய்தி எல்லாம் வந்துகிட்டே இருக்கு. ஆகவே மது விற்பனை, பார்கள் நடத்துவது, அப்புறம் வந்து நவநாகரிக பார்கள் நடத்துவது போன்ற இதையெல்லாம் நடத்தி ஒரு போதையில அந்த மக்களை மூழ்க வைக்கக்கூடிய அளவுக்கு, அதாவது இவங்க செய்யக்கூடிய ஊழல் முறைகேடுகள்லாம் மக்கள் உணராத அளவுக்கு ஒரு போதையில மூழ்கடிக்கக்கூடிய ஒரு ஆட்சியாகவும் இந்த ஆட்சி நீடிக்கிறது. எனவே புதுச்சேரி மக்களை பொறுத்தவரையில் பாஜக, NRS, காங்கிரஸ் கூட்டணியை முறியடிக்க வகையில் அந்த அரசு உடனடியா பதவியை ராஜினாமா பண்ணணும், முழுமையா CBI விசாரணைக்கு உத்தரவிடணும், இன்னும் எந்தெந்த துறையில இந்த ஊழல் நடந்திருக்கோ எல்லாத்தையும் விசாரிக்கணும். அந்த CBI விசாரணையை முடுக்கிவிட்டு சம்பந்தப்பட்ட அனைவரையும் கைது செய்ய வேண்டும் என்று கோரி வருகிற ஜனவரி மாதம் 5ஆம் தேதி புதுச்சேரி சட்டமன்றத்தை முற்றுகையிடுவதற்கான போராட்டத்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நாங்கள் நடத்த இருக்கிறோம். பாண்டிச்சேரி மக்களுடைய நலனை காக்க, பாண்டிச்சேரி மக்களுடைய மொழி உணர்வு, அவங்களுடைய கல்வி உணர்வு பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு, ஊழல் முறைகேட்டிலிருந்து பாண்டிச்சேரியை விடுவிப்பதற்கு வருகிற 5ஆம் தேதி நடைபெறுகிற அந்த மறியல் போராட்டத்தில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு ஆதரவளிக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.